ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய் அப்பம் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு காமிக்கிறேன். தேவையானது பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூ வந்து திருவி வச்சுருக்கேன், கோதுமை மாவு, 2 வாழைப்பழம், வெல்லம் பாவு காய்ச்சறதுக்கு, ஏலக்காய் இதிலே வச்சுருக்கேன், நெய். வந்து தேங்காயை நம்ம லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் சூடாகிடுச்சு, கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு தேங்காயை போட்டு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நம்ம நெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிட்டோம். அந்தாண்ட வந்து வெல்லம் பாவு காய்ச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஓரளவுக்கு இன்னும் வந்துடுச்சுன்னா சரியாயிடும். பாவு வந்து ரொம்ப காய்ச்சணுன்றதுலாம் இல்லை, லைட்டாக அந்த வெல்லம் பிரிஞ்சு தனியாக வந்தால் சரி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இது ரெடி ஆகிடும். மிக்ஸி ஜாரில் வந்து கோதுமை மாவு, வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 2 ஏலக்காய், இது கூட வந்து வெல்லம் லைட்டாக நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது லைட்டாக தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். இதை மிக்சியில் ஒரு அரை அரைச்சி எடுத்துன்னு வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் வாழைப்பழம், ஏலக்காய், அந்த வெல்லம் பாகு காய்ச்சினா அது அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும், எடுக்கவும் நல்லாயிருக்கும். கரெக்டாக ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, இந்த அளவுக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக தேங்காய் துருவல், இது போட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். 10 நிமிஷம் ஊறினா போதும், அதிகமாக ஊறணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறிடுச்சு. பனையாரக்கல் வச்சுருக்கேன், பனையாரக்கல் ஹீட் ஆகிடுச்சு. லைட்டாக நெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், இதை நம்ம எடுத்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து திருப்பிக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். எடுத்து வச்சிட்டோம். சரிங்களா? கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய்யாப்பம் ரெடி. கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய்யாப்பம் செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அவருக்கு என்ன பிடிக்குன்றதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பாய்.